Hi friends, இது என்னோட review video on Sculpt Your Body. Sculpt Your Body வந்து May 2021 ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு யோசனை எனக்கும் வந்துச்சு. லைக் நம்ம ஜாயின் பண்ணுறோம், நம்மளால இதை ஃபாலோ பண்ண முடியுமா, இதில் கொடுக்குற ஃபுட் சாம்பிள்ஸ் லைக் ஃபுட் டயட் சார்ட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியுமா, ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கிற சமயத்தில் நான் Sculpt Your Body இன்ஸ்டா பேஜை வந்து தொடர்ந்து ஒரு 2-3 வீக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். லைக் அதில் போடுற சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் அதில் போடுற ஃபுட் சாம்பிள்ஸ் அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆன அப்புறம் தான் எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்து ஓகே ஐ கேன் டூ இட் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 10 days வரைக்குமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணேன். எனக்கு வந்து 2 kg வெயிட் லாஸ் ஆச்சு. ஸோ அந்த 2 kg வெயிட் லாஸ் வந்து எனக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து நம்ம எவ்வளோதான் எக்ஸசைஸ் பண்ணியும் எவ்வளோதான் நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோலில் இருந்தாலும் நம்மளால 1 கிலோ கூட கம்மி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது பிஃபோர் மே. ஆனால் வந்து எனக்கு அந்த 2 kg லாஸ் ஆன உடனே எனக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, எனக்கே வந்து ஒரு அடிஷ்னல் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்தது. கோயிங் ஃபார்வர்ட் நம்ம வந்து இன்னும் சூப்பராக ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், டயட் ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வாட்டர் இன்டேக் வந்து ப்ராப்பராக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நான் அது எல்லாமே ப்ராப்பராக பண்ணேன். எவ்ரி 10 days தாரணி சிஸ்டர் வந்து கேட்பாங்க லைக் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. இப்போ ஒரு வேளை நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லும் போது வந்து த பூஸ்ட் தட் ஷீ கிவ்ஸ் அஸ் வந்து ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் எப்பெல்லாம் நம்ம டவுன் ஆகிறோமோ ஷீ வில் பூஸ்டர்ஸ். அது ஒரு பெஸ்ட் திங் தாரணி சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருந்துட்டு ஒரு 2-3 months and 4 months வந்து நான் வந்து எந்த டயட் சார்ட்டும் வந்து ஃபாலோ பண்ணல. Sculpt Your Body டயட் சார்ட் ஃபாலோ பண்ணல, நார்மல் ஃபுட்டு தான் வந்து இன்டேக் பண்ணேன். ஆனால் வந்து எப்படின்னா சில ரூல்ஸ் வந்து நானே வந்து வச்சுக்கிட்டேன். இந்த டயட் முடிஞ்ச அப்புறம் நமக்கே ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நமக்கு தேவையான குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை மாத்திரம் தான் நம்ம எடுத்துக்கணும். தேவையில்லாமல் ஜங்க்ஸ் ஃபுட் எடுத்துக்க கூடாது. வாட்டர் இன்டேக் வந்து 3 to 4 liters வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். வாட்டர் வந்து சீரியஸ்லி மேஜிக். இந்த டயட்ல வாட்டர் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம பாடி வந்து டீடாக்ஸ் ஆகும். ஸோ தேவையில்லா ஃபேட் எல்லாமே வந்து வெளியில வரும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் திங். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், நமக்காக தனியாக பண்ணும்போது டைம் வேஸ்ட் ஆகும்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. இவங்க கொடுக்குற ஃபுட் சார்ட்டில் இருக்கிற ஃபுட்ஸே வந்து நான் குட்டீஸுக்கு வந்து கொடுத்தேன். அவங்களுக்குமே வந்து அந்த சேம் ஃபுட்ஸ் வந்து ஹெல்த்தி ஃபுட் ஆகிட்டு தான் ஓகேவா. ஸோ அவங்களுமே வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க. இதுக்காக நான் 2 time சமைக்கணும் அப்படின்ற வந்து ஒரு அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அந்த 3 or 4 month கேப்ல வந்து எனக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் திங். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், நமக்காக தனியாக பண்ணும்போது டைம் வேஸ்ட் ஆகும்.